ஸோ அவர் நின்றது வந்து ஒரு வட்டக்கழுத்து டிஷர்ட்டு, ஒரு பட்டன் போட்டாத ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. யூரோப் கண்ட்ரியோட ஒப்படைக்க கனடா வந்து சூஸ் பண்ணுறது வந்து கூட. ஏன்னா நீங்கள் வந்து வழியாக வந்து விசாரிக்கணும், அங்கே இருக்கிற ஆக்கள் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச லோயர் மேலே சரி இல்லை. வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு சது விலாக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ அமையும் நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக 2025ஆம் ஆண்டு அடுத்த வருடம் வந்து கனடாக்காரன் புதுசாக வரப்போன்னு சொன்னால் அவன் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். கனடா வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நாங்கள் கனடாக்கு அடுத்த வருஷம் வந்தால் இல்லை ஃபியூச்சரில் வந்து கனடாக்கு வந்தால் என்ன விதமான சவால்களை வந்து எதிர்கொள்ளலாமான்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒன்று வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாரும் வந்து கனடாக்கு அடுத்த வருஷம் இல்லை ஃபியூச்சரில் வந்து விட போயிடணும்னு சொன்னால் அவைக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்த்துட்டு வந்து என்ன சொன்னால் அவைக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து ஒரு கன்ஃபிடன்ட் வந்து அவைக்கு வந்து கிடைக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னே என் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எனக்கு வந்து இதே மாதிரி வேறு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கனடா பெற போகிறேன்ட்டு கனடாவில் இருக்கிற ஆக்களை கேட்டாலும் சரி, இல்லாட்டி யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி வந்து இன்டர்நெட் அப்படி வந்து என்ன அறிஞ்சாலும் வந்து இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், கனடாவில் வந்து சட்டத்திட்டங்கள் மாறிட்டு, கனடாவில் வந்து விலைவாசி கூட, கனடா வந்து வேலையின்மை வீதம் வந்து அதிகமாக இருக்குது, கனடா வந்து இருக்கவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கனவேர் சொல்லி கனவிதமாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி வந்து உங்களுக்கு கனவிதமான குழப்பம் இருக்கும், என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் வந்து இந்த டெய்லி வந்து நான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறதும் என்கிட்ட வந்து கண்ணால் பார்க்குற விஷயங்கள் தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இல்லை வந்து ஒரு விஷயத்தை கூட்டியோ இல்லை விஷயத்தை குறைச்சோ வந்து நான் வந்து சொல்ல போகிறதில்லை. ஸோ இது வந்து முழுக்க வந்து ஒரு உண்மையை மனத்தை நான் வந்து இதில் கதைக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதை பற்றி பூர்ண விளக்கம் வந்து கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் முக்கியமாக வந்து 2 கேட்டகரியை பற்றி கதைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து ரெஃப்யூஜிஸ், மற்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 2 பேர் தான் முக்கியமாக வந்து கதைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இந்த 2 விசால வார ஆக்கலாம் வந்து, அதாவது குறிப்பாக இந்தியா இலங்கையிலேருந்து 2 விசால வார ஆக்கலாம் வந்து அதிகம். ஸோ அந்த 2 விசாவை பற்றி தான் வந்து நாங்கள் முக்கியமாக வந்து கதைக்க போகிறோம். ஸோ அந்த 2 விசாவில் நீங்கள் கனடா வந்தீங்கன்னு சொன்னால் எப்படியான பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்வீங்க, என்னென்ன விதமாக உங்களுக்கு வந்து ட்ரபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசா பற்றி முதலாவது விஷயம் பார்ப்போம். ஓகே, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வெளிநாட்டுக்கு தாங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடா வந்து தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், இவ்வளோ காலம் கனடாவில் வந்து ஒரு சிஸ்டம் இருந்தது. என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து படிப்பீங்க, படித்து முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்னு சொல்லி ஒரு ஒர்க் பர்மிட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒர்க் பர்மிட்டில் வந்து நீங்கள் வந்து வேலை செய்வீங்க. ஸோ அந்த ஒர்க் பர்மிட் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணுவீங்க, அதாவது வந்து நிரந்தர வதிவிடத்துக்கு அப்ளை பண்ணி கனடா வந்து நிரந்தரமாக வந்து தங்குவீங்க. ஸோ அந்த ஒரு சிஸ்டம் நாம் வந்து இவ்வளோ காலம் வந்து கனடாவில் வந்து போய்கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. என்னென்னு சொன்னால், போன மாதம் நவம்பர் 1 ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிடபிள்யூபி, அதாவது வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் என்ன சொல்லி இல்லாமல் நிரந்தர வதிவிடத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொன்னாலே நீங்கள் டிரெக்டாகவே ஒர்க் பர்மிட்டுக்கு பிஆருக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது தான். ஸோ அந்த ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு நாங்கள் என்ன சொன்னால், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வாரீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக முடிஞ்சோன்னே நீங்கள் படிப்பு உங்களோட எப்போ வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகதோ அது முடிஞ்சோன்னு நீங்கள் நாட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லி. இது வந்து யாருக்குன்னு சொன்னால், பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி டிகிரி. ஸோ இந்த 3லேயும் வந்து வாராக்களுக்கு வந்து சட்டம் வந்து பிறந்தது. அவைக்கு நார்மலாகவே இருக்கும். அவைக்கு வந்து பிடபிள்யூபி கிடச்சி வந்து அவைக்கு வந்து ஒர்க் பர்மிட்டில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து யாருக்கு இந்த சட்டம்னு சொன்னால், கனடாவில் வந்து கொலிச்சியில் படிக்கிறதுக்கு வரார்கள், அதாவது டிப்ளமா கோர்ஸ் அப்படி வேணும் தானே. ஸோ அவைக்கு தான் வந்து இந்த மாற்றம் வந்து நீங்கள் வந்து படித்து முடிச்சு உங்களோட படிப்பு முடிஞ்சவங்க வந்து உங்கள் நாட்டுக்கு வந்து திரும்பி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனடாவில் வந்து இனி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ் வந்து வச்சுக்காங்க. ஸோ அதுக்குலாம் வந்து அவங்க வந்து அது வந்து தான் பியூரிட்டி, அதாவது இந்த குறிப்பிட்ட நீங்கள் 5 செக்ஷனுக்குள்ள வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் வந்து கூட. முதலாவது வந்து ஹெல்த் கேர் சம்மந்தமாக, அடுத்தது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட்ஸ். ஸோ இந்த 5க்குள்ளேயும் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அது தவிர நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் வந்து குறைவு. ஏன்டா இந்த 5 தான் வந்து இனிமேல் ஃபியூச்சரை வந்து நாட்டை வந்து கட்டி எழுப்பணும்னு சொல்லி கனடா கவர்மெண்ட் வந்து நம்புது. ஸோ அந்த 5க்கான பியூரிட்டி வந்து கனடா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்து கொடுத்து கொண்டிருக்கு.
ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாக்கு வாரதுக்கான நோக்கம் ஒன்று வந்து அவன் ஸ்டடீஸாக இருந்தாலும் மற்ற ஒன்று வந்து நிரந்தர பதிவிடம் எடுக்கிறதுக்கு, அதாவது வந்து பிஆர் வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்டாக வந்து படித்து முடிச்சுட்டு ஒர்க் பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிரந்தரமாக கனடா செட்டிலாக தான் வந்து முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாரவை. படிப்புக்கான தேவை ஒரு பக்கம் இருந்தாலும் இதையும் வந்து சேர்த்து ஒரு தேவையாக தான் வந்து கனடாக்கு வந்து வாரவை. ஸோ இனிமேல் வந்து அந்த இதே வந்து இல்லையென்ற ஆகிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் கனடாக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயமே 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் யோசிக்கத்தான் பண்ணுவேன்னு சொன்னால் கனடா வந்தீங்கன்னு சொன்னால் 1 and only உங்களோட வந்து படிப்பு மட்டும்தான் வந்து நீங்கள் இம்பார்ட்டன் பண்ணணும். படித்து முடிச்சோன்னே நாட்டுக்கு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வாசிக்கிறதுக்கு வந்து எந்த வித சான்ஸும் வந்து கனடா கவர்மெண்ட் இனிமேல் வந்து தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்டடீஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்து நாட்டுக்கு போய்க்கொள்ளலாம். அப்படி இல்லை நான் வந்து கனடாக்கு வந்து கனடாவில் தங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸால் வந்து எந்த வித ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நீங்கள் வந்து வேறு நாட்டை தான் வந்து கட்டாயம் வந்து செலக்ட் பண்ணணும் இனி வரும் காலங்களில். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து ஒரு பிரச்சனையாக தான் வந்து இருக்கும். அது வந்து ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லி இல்லை, ரெஃப்யூஜின்னு சொல்லி இல்லை, என்ன விஷயம் நீங்கள் கனடா வந்தாலும் இல்லை கனடா இருக்கிறார்கள் சரி இந்த பிரச்சனை வந்து முகம் கொடுத்துக்கணும்னு இருக்கணும். என்னென்னு சொன்னால் செலவீனம் வந்து அதிகம், வாழ்க்கை செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது. அது என்னென்னு சொன்னால் க்ரோசரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020 விட 22.5% வந்து இப்போ வந்து விலை வந்து அதிகமாக விற்கிறாங்க. அதாவது 2020 வந்து விற்ற விலைக்கும் இப்போ விற்கிற விலைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22.5% வந்து அதிகத்தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் கடந்த வருடத்தை விட 10% அதாவது 10% வந்து அதிகமாக இருக்குது. ஹவுசிங் ரெண்ட் சரி இல்லை நீங்கள் வீடு வேண்ட போனால் சரி இது உங்களோட ஹவுசிங் பிரச்சனை எல்லாமே கடந்த வருடத்தை ஒப்படைக்க 10% வந்து செலவு வந்து அதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் என்ன சொல்லி இல்லாமல் வேலையின்மை வீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இப்போ வந்து 58% இருக்குது. அதாவது பாதிக்கு பாதிக்கு மேலேயாக இருக்குது. ஒரு சராசரியாக பார்த்தோம்னு சொன்னால் 58% பேர் வந்து 50% வந்து கனடா வந்து வேலை இல்லாமல் இருக்கிறோம். ஸோ நீங்கள் உதாரணமாக சொன்ன ஸ்டூடெண்டாக வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 20 மணி நேரத்தை வந்து மேக்ஸிமம் வந்து வேலை செய்யலாம். ஸோ அந்த 20 மணி நேரத்தை நீங்கள் வேலை செஞ்சோண்டு க்ரோசரி இவ்வளோ அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, வாழ்க்கை செலவு வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது. அதுவே இல்லாமல் வேலை எடுக்கிறதே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்படி நீங்கள் வேலை ஃபைன் பண்ணி எடுத்தாலும் இவ்வளோ செலவாக இருக்குது. ஸோ அப்படிலாம் நீங்கள் இருக்க 20 மணி நேரம் வேலை செஞ்சோண்டு இவ்வளோ செலவே நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கண்டா அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டம் இல்லை, சரியான கஷ்டம் வேண்டாம் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வாரீங்களோ இந்தியாவிலேருந்து வாரீங்களோ உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் இங்கேயே தனியாக எல்லாம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பயங்கரமாக கஷ்டப்படத்தான் வேணும். ஸோ இதில் வந்து எந்த வித மாற்றமும் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் கனடாவில் வந்து இந்த ரேசிசம், அதாவது வந்து இந்த இன விரோதம் வந்து கனடா வந்து குறைவுன்னு சொல்லி கேட்டு குறிப்பாக லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒப்படைக்க கனடாவில் வந்து இனத்துவசம் வந்து குறைவுன்னு சொல்லி நீங்கள் வந்து எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்களா. கனடா பீப்புள் வந்து சரியான சாஃப்டான ஒரு நல்ல பீப்புள்னு சொல்லி நீங்கள் வந்து அறிஞ்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே தான். ஸோ இப்போ கடந்த 2 வருடமாக வந்து கனடா மக்களிடையே இந்த இந்திய மக்களுக்கு சரி இந்த இந்திய மாணவர்கள் மீது சரி கனடா மக்கள் வந்து பயங்கர வெறுப்பில் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அவை தான் வந்து நாட்டை வந்து சீரழிச்சிட்டோம்னு சொல்லி அரசியல் சரி இல்லை கனடாவோட சிறத்தன்மையை வந்து அழிஞ்சிட்டேன்னு சொல்லி கனடிய மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக நம்பினோம். ஸோ அதை போய் நானே வந்து நிறைய வீடியோ வந்து நினைச்சிருக்கேன் போட்டிருப்பேன். ஸோ கதைகள் போய் பார்த்து கொண்டு சொன்னால் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் வரும். ஸோ அதை பற்றி திருப்பி நம்ம வந்து கதைக்க விரும்பல. ஸோ அதால் வந்து இந்த கனடா கனடியர்களிடையே வந்து ஒரு இன விரோதம்ன்றது வந்து இப்போ வந்து திறதூக்கியிருக்கு. அதாவது இந்தியர்களை கண்டாலே ஒரு சாதாரண வெறுப்பு வந்து அவைக்கு வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதால் வந்து நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடும். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு நாடு விட்டு நாடு வாரீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் வந்து நீங்கள் இன விரோதம் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் மன ரீதியாக செய்ய வந்து பாதிக்கப்படுங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து இனி வரும் காலங்களில் வந்து தயாராத்தம் வந்து கனடாக்கு வந்து வரணும். ஸோ இதெல்லாமே முந்தி வந்து கனடா வந்து ரேசிசம்னு சொல்வது சரியாக குறைவாக இருந்தது. இப்போ அமெரிக்கா, லண்டன், யூகே அங்கால பக்கம் அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா அங்கால பக்கம் போனாக்க வந்து அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா. கனடாக்கு வராக்கால ஃபீல் பண்ணுறது வந்து குறைவு. ஸோ இனி வரும் காலங்களில் கனடாக்கு வராக்களுமே வந்து அதை வந்து ஃபீல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாகி இருக்கிறோம்னு சொல்லித்தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட் விசா கொடுக்குற நடைமுறையில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு என்னென்னு சொன்னால் முந்தி வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாவுக்கு வந்து வரவேன்னு சொன்னால் இந்தியா வந்து இந்த ஒரு கனடா வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருந்தது வந்து இந்த பியூரிட்டி கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி, அதாவது வந்து முதன்மைப்படுத்தப்பட்ட நாடுகள். இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து 2 இயர் வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணோம்னு சொன்னால் அதே இந்தியாவிலேருந்து 2 இயர் ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ண சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குற
விதத்தை விட இந்தியா கொடுக்குற விதம் வந்து அதிகமாக இருந்தது. அதை விட இந்தியாவுக்கு வந்து ப்ரொசஸிங் டைம் வந்து குறைவி, ஸ்ரீலங்கா வந்து கூடவே இருந்தது. ஸோ இனிமேல் வந்து அதை வந்து கட் பண்ண போகிறாங்க. என்னென்னு சொன்னால் எல்லா நாட்டுக்கும் வந்து சராசரியாக வந்து சரிசமனாக வந்து பிரித்து கொடுக்கணும். ஸோ இந்தியாவுக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா வந்து ஸ்ரீலங்கா அந்த அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 6 மாத காலம் ஆகுது. உங்களோட ப்ரொசஸிங் டைம் வந்து 6 மாத காலம் ஆகுதுன்னு சொன்னால் அதே நீங்கள் இந்தியா வந்து அப்ளை பண்ணாலும் 6 மாத காலம் ஆகும். ஸோ இதுக்கு முதல் வந்து அப்படி இல்லை. இப்போ ஸ்ரீலங்கா வந்து அப்ளை பண்ணால் 6 மாதமாக சொன்னால் இந்தியா வந்து அப்ளை பண்ணால் 2 மாதத்துலேயே வந்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்து இருந்தது. ஸோ இனிமேல் வந்து அதை கட் பண்ண போகிறாங்க. என்ன சொன்னால் எந்த நாட்டை நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரியான டைம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுருப்பாங்க. உதாரணமாக 6 மாதம் சொன்னால் 6 மாதம் தான். அதை வந்து நீங்கள் எந்த நாட்டிலேருந்து அப்ளை பண்ணாலும் அதே டைம் தான் ஆகும். ஸோ அந்த ஒரு நடைமுறையை வந்து நவம்பர் 1 வந்து கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ரெஃப்யூஜிஸை பற்றி பார்ப்போம். இப்போ 2025 வந்து நீங்கள் கனடாவுக்கு வந்து ரெஃப்யூஜி வர போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் வந்து முகம் கொடுப்பீங்களா, எந்த விதமான சட்ட மாற்றங்களை வந்து நீங்கள் வந்து முகம் கொடுப்பீங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் முதலே சொன்னேன் செலவீனம் அதிகம், இந்த வாடகை கூட, மற்றது இந்த பொருட்கள் விலை கூடன்னு சொல்லி முதலே சொன்னேன் ஒரு லிஸ்ட் வந்து. அது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து பொருந்தும். சொன்னால் நீங்கள் வந்து நாட்டில் வந்து இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த செலவீனம் வந்து கட்டாயம் வந்து பொருந்தும். அது தாண்டி இல்லாமல் சட்ட மாற்றங்களை பற்றி பார்க்க போனோம்னு சொன்னால் யூரோப் கண்ட்ரியின் சட்டங்களை வந்து இந்த யூரோப் கண்ட்ரி மாதிரி சட்டங்களை வந்து ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து கனடா வந்து ஃபாலோ பண்ண போகிற மாதிரி ஒரு டோக் வந்து போய்கொண்டிருக்கு. அதாவது உலகளம் அப்படி இருந்துன்னு சொன்னால் இந்த ரெஃப்யூஜி வந்து கிளைம் பண்ணுறாக்கள் யூரோப் கண்ட்ரியோட ஒப்படைக்க கனடா வந்து சூஸ் பண்ணுற வந்து கூட. ஏன்னு சொன்னால் கனடா வந்து கேஸ் வந்து வின் பண்ணுற வீதங்கள் வந்து அதிகமாக இருந்து உலக அழகாத போதில் கனடா வந்து ஒரு ரெஃப்யூஜி வந்து விளைவிக்கிற நாடாக வந்து உலகளம் இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு மரமுறை மாற்றத்தை வந்து கொண்டு போகிறாங்க. என்னென்னு சொன்னால் இந்த ப்ரொசஸிங் டைம் இருக்குது தானே, உலகம் 48 மாதமாக இருந்தது. இந்த நீங்கள் கேஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு 48 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு முடிவு வருமானது சொல்லி இருந்தது. அதை வந்து குறைக்க போகிறாங்க. குறைச்சி ஒரு 24 மாதமாக கொண்டு போகிறாங்க மாதிரி கதைக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அதை குறைச்சா என்னப்பீங்க குறைச்சா வந்து நல்லமான்னு சொல்லி. ஆனால் உண்மையாக வந்து குறைச்சான்னு சொன்னால் உங்களுக்கு தான் வந்து ரூபாய்க்குன்னு சொன்னால் ஒரு 48 மாதம் ஒரு லாங் கேப் இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் வேலைக்கு போய் கொஞ்சம் காசோ இல்லாட்டி வந்து ஒரு கேஸை பற்றி விளக்கம் வந்து நீங்கள் வந்து எடுத்துருவீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு வந்து கேஸ் நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு கேஸை பற்றி ஒரு விளக்கம் இருக்காது. அதை விட உங்களுக்கு கையில் வந்து காசல் இருக்குமோன்னு சொல்லி ஷூர் பண்ணிக்கொண்டு முடியாது. ஏன்னு சொன்னால் இவ்வளோ காசை கட்டி ஸ்ரீலங்காலேருந்து இவ்வளோ காசை கட்டி வந்திருப்பீங்க. ஸோ அந்த காசெல்லாம் வந்து நீங்கள் உழைச்சி கொடுத்துருப்பீங்களான்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ லாங் கேப் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் வந்து மேக் பண்ணிடுங்க. இல்லை ஷார்ட் கேப் தான் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து மேக் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ இந்த வெயிட்டிங் டைமை வந்து குறைக்க போன மாதிரி கதைக்கிறாங்க. அது மட்டுமே சொல்லி இல்லாமல் வந்து இந்த கேஸினை வந்து உண்மைத்தன்மையை வந்து வலுவாக ஆராய போகிறோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து சிலர் வந்து ஃபேக்காக வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி நாட்டில் வந்து தங்கியிருக்கணும். ஸோ அதெல்லாமே வரும் காலங்களில் குறைப்போம். இந்த கேஸை வந்து ஆழமாக வந்து ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான ரெஃப்யூஜிக்கு மட்டும்தான் வந்து நிரந்தர வதிவிடம் கொடுப்போம்ன்ற மாதிரியும் வந்து டோக் வந்து போய்கொண்டிருக்கு. அது மட்டும் ஒன்று சொல்லி இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த விசிட்டிங் விசாவில் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிக்கிறோம். ஸோ ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வந்து மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து யாராலையும் வந்து அவ்வளோ இலகுவாக வந்து செஞ்சிட முடியாது. ஒரு இமிக்ரேஷன் லோயரை வச்சு அந்த ப்ரொசீஜர் வந்து செய்ய முடியும். ஸோ நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் உங்களுக்கு உண்மையாகவே சொந்த நாட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கனடாவுக்கு வந்து வே ஆஃப் என்ட்ரி, அதாவது வந்து நீங்கள் லீகலாக வாரீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு வருவீங்க. ஸோ ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் வந்து ரெஃப்யூஜி வந்து கிளைம் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து லேண்ட் ரூடாக வாரீங்கன்னு சொன்னால் லேண்ட் ரூட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஃப்யூஜி வந்து கிளைம் பண்ணணும். சில பேர் என்ன செய்கிறோன்னு சொன்னால் நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு எல்லாம் இருந்துட்டு அந்த விசா முடித கேப் இருக்குது தானே அப்பைக்கு ஒரு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறோம். ஸோ அப்படியான கேஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ண போகிற மாதிரி சொல்லிக்கொண்டிருக்கும். ஸோ அப்படின்னா கேஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுற சான்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. என்ன சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னால் நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்ன சொன்னால் மேக்ஸிமம் நீங்கள் 3 டேஸுக்குள்ளேயே வந்து ரெஃப்யூஜி கிளைம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் முடிய ஒரு கேப்பில் போய் ரெஃப்யூஜி கிளைம் வந்து யாருமே பண்ண மாட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னு சொன்னால். ஸோ அது எல்லாமே ஒரு 6-5 உண்மைத்தன்மை எங்கே இருக்குன்னு பார்த்து தான் வந்து அவைக்கு தான் வந்து கேஸ் வந்து வின் பண்ணுற சான்ஸ் வந்து இருக்குன்னு சொல்ல மாதிரி ஒரு டோக் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இந்த ரெஃப்யூஜி அகதின்னு சொல்கிறது வந்து மனித உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதில் வந்து எடுத்தன் கவத்தன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்க முடியாது. ரெண்டாவது மனித உரிமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதில் வந்து கனடா கவர்மெண்ட் எடுத்தன் கவத்தன் வந்து முடிவெடுக்காது. ஆனால் வந்து எப்படியான மாற்றங்களை முதல்ல சொன்னது அவங்க சட்ட மாற்றங்களை மட்டும் தான் கொண்டு வரும். இப்போ ப்ரொசஸிங் டைமை குறைச்ச மாதிரி வந்து அங்கீகரிக்கிற விதங்களை வந்து குறைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸினை உண்மைத்தை மாறியதுக்கு வந்து கடுமையான விசாரணைகள் வந்து விசாரிக்கக்கூடும். அப்படி வந்து அப்படியான மாற்றங்களை தான் வந்து கனடா கவர்மெண்ட் கொண்டுமே ஒழிய இந்த ரெஃப்யூஜிக்கான முழு சட்ட மாற்றத்தை மட்டும் கனடா கவர்மெண்ட் கொண்டு வர முடியாது. ஏன்னு சொன்னால் அது வந்து மனித உரிமை சம்மந்தப்படுது. ஸோ கனடா கவர்மெண்ட் வந்து ரெஃப்யூஜிக்கு வழங்குற செலவை வந்து தொடர்ந்து வந்து வழங்கி கொண்டான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரெஃப்யூஜியாக வந்தீங்கன்னு சொன்னால் கனடா கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ செலவு தருதோ
அதை வந்து நீங்கள் அடுத்த வருஷம் வந்தாலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்தால் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் கொடுக்குற கேஸ் சரி, நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுற இடம் சரி, நீங்கள் எப்படியான கேஸ் கொடுக்குறீங்க, எங்கே வச்சு கிளைம் பண்ணுறீங்க, எப்போ கிளைம் பண்ணுறீங்க, என்ன ரீசன்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து இனி வரும் காலங்களில் வந்து ஒருக்கமான நடைமுறையாக இருக்குமான்னு சொல்லி நாம் வந்து நம்புகிறோம். அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டும் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கேன். ஸோ வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து எடுத்தங்க கவுத்தன்னு சொல்லி கிளைம் பண்ணுற விஷயம் இல்லை. நீங்கள் வந்து வழியாக வந்து விசாரிக்கணும். அங்கே இருக்கிற ஆக்களை சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச லோயர் மேலே சரி, இல்லை வந்து நீங்கள் இதுக்கு முதலே உங்களோட ஃபேமிலியிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து யாரும் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி அவைக்கு வந்து ஒரு முடிவு வந்துன்னு சொன்னால் அவே வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கண்டக்ட் நம்பர் வேணும்னு சொன்னால் என்னால் இந்த கண்டக்ட் நம்பர் டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரியும். இல்லை சொன்னால் இந்த கண்டக்ட் நம்பர் வந்து அதில் லிங்க் பண்ணிவிடும். ஸோ அப்படி வந்து என்னையே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் யாரும் இமிக்ரேஷன் லோயர் ரெடி இன்டர்பிரிட்டரை வச்சு கேட்டு ஒரு தெளிவான முடிவு எடுத்து போட்டு நீங்கள் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ண முடியும். ஸோ அடுத்தவங்க வந்து பண்ணி கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் இனிவரும் காலப்பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து கேடா இருக்க சான்ஸே வந்து இல்லாமல் போகும். ஸோ அடுத்தவங்க முடிவு எடுக்காமல் ரெஃப்யூஜின்னு சொல்கிறது ஒரு லாங் ப்ரோசஸ், ஒரு கஷ்டமான ப்ரோசஸ். அதை வந்து சரியான முறையில் வந்து செஞ்சு கொள்ளுங்க. இது மட்டும் இல்லாமல் கனடா கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்துன்னு சொன்னால் இவ்வளோ நம்பர் ஆஃப் இமிகிரண்ட் தான் வந்து நாட்டுக்கு எடுக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவான இமிகிரண்ட் தான் வந்து நாட்டுக்கு எடுக்க போகிறோம்னு சொல்லி அது எவ்வளோ அளவுன்னு சொல்லியும் வந்து நியூஸை வந்து வெளியிட்டாங்க. அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் 2024 4,85,000 பேர் தான் எடுக்க போகிறாங்க. 2025 பார்த்தோம்னு சொன்னால் 3,95,000 பேர். அது 2026 3,80,000 பேர். 2027 3,65,000 பேர். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டான பீப்புளை தான் வந்து இனிவரும் காலங்களில் வந்து நாட்டுக்கு வந்து இமிகிரண்டாக வந்து எடுக்க போயிடும். ஸோ இதுக்கு மிஞ்சி வந்து யாரையும் வந்து எடுக்க மாட்டோம். ஸோ கடைசி 8 வருஷத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முறை தான் வந்து இப்படி ஒரு குறைப்பை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து மேற்கொண்டிருக்கு. ஸோ அதுக்கு வேறு விளக்கம் வந்து நாங்கள் வந்து நிறைய முறையை வந்து பார்த்துருக்க வேண்டிய பழைய வீடியோ. ஸோ கதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த கடந்த 8 இடத்துல வந்து இப்படி மாற்றத்தை வந்து இந்த வருஷம் தான் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் விடுவோம். இந்த ரூல் சேஞ்ச், இந்த கனடா மக்கள் வெறுப்பு எல்லாத்தையும் விடுவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் வேலையின்மை. ஸோ இந்த வேலையின்மை பிரச்சனைக்கு நீங்கள் கட்டாயம் வந்து முகம் கொடுத்தே ஆவீங்க. என்னென்னு சொன்னால் ஒரு சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வர்றதுன்னு சொன்னாலே முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் வேலைக்கு போகணும், காசு உழைக்கணும். அதுக்கு தான் வந்து நாங்கள் சொந்த நாட்டை விட்டே வரோம். ஈவன் என்ன எடுத்துக்கொண்டாலுமே நான் வந்து ஸ்ரீலங்கா விட்டு கனடா வந்த காரணம் நான் வந்து வேலைக்கு போகணும், காசு உழைக்கணும்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து வந்தேன். ஸோ அப்படி ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் கனடா வாரீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை தேடி எடுக்கிறதே வந்து இப்போத்த நிலைமையில் வந்து ஒரு குதிரை கொம்பா வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நான் முதலே சொன்னதானே 58% வந்து வேலையின்மை வீதம் வந்து கனடா வந்து இருக்குது. ஸோ அப்படியான சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் இல்லாமையோ சரி, இல்லாட்டி வந்து யார்கிட்ட ஹெல்ப்புமே இல்லாமல் சரி, நீங்கள் தனிநபராக வேலை தேடி எடுக்கிறேன்னு சொன்னால் பயங்கரமாக கஷ்டம் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து போய்கொண்டிருக்கு. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் நான் வந்து நேற்று டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ ஒரு அண்ணன் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒரு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கார். ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி அவர்கிட்ட ஒய்ஃபோட வந்து காரில் வந்து போயிருக்கார். போய் வந்து சாமான் வந்து பர்ச்சேஸும் பண்ணியிருக்கார். பர்ச்சேஸ் பண்ணி போட்டு அந்த ட்ரோலி இருக்குது தானே, நாங்கள் சாமான் எல்லாம் வச்சு தள்ளிட்டு வரும். அந்த ட்ரோலியை வந்து தள்ளிட்டு வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ வெளியில் வந்த இடத்துல வந்து ஒரு தமிழ் நபர், ஒரு இளமான்னு சொல்லி வைங்க, அந்த இளம் ஆள் வந்து அவர்கிட்ட வந்து கதைச்சிருக்கார். என்னென்னு சொன்னால் அவர் வந்து நோமலாக வந்து காய்ச்சி போட்டு அந்த தலைக்கு வந்து சாமான் இருக்குது, அந்த சாமானை அவர்கிட்ட காலில் ஏற்றுவோம். அதாவது அந்த சாமான் பண்ண போன அண்ணன் காலிலே ஏற்றுவோம். ஏன்னு சொன்னால் அந்த சாமானை ஏற்றி வச்சா அதுக்கு ஒரு கூலி வந்து அதுக்கு ஒரு காசு வந்து அவர்கிட்ட வந்து வேண்டுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கார். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து இடம் கொடுக்கல. என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து அவர்கிட்ட பற்றி ஒரு முழு விளக்கம் வந்து தெரியல, யார் என்னன்னு சொல்லி தெரியலை. இப்படி பார்க்கிங் ரோட்டில் நிற்கி தாங்க சொல்லி இந்த சாமானை வந்து உள்ள அடுக்க வந்து முயற்சி செய்யான்னு சொல்லி அந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட தோறதை வந்து பார்க்க போனோம்னு சொன்னால் அவ்வளோ குளிர்க்கே வந்து சும்மா நார்மலாக ஒரு ஜாக்கெட் போட்டுக்கணும், நார்மலாக ஷூ போட்டுக்கணுன்னு சொல்லி சரி அவரை பார்த்தாலே வந்து ஒரு கஷ்டத்திலாம் வந்து இருக்கேன்னு சொல்லி விளங்க சொல்லி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பார். இது வந்து எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்ல போகிறேன். இது வந்து இது வந்து கனடாவில் இருக்கிற ஆக்களுக்கும் இல்லை, இது இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மற்றவோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஈவன் கனடாவில் இருக்கிற பார்க்குற ஆக்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுறேன்டா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 3 நாளைக்கு முதல் போர்டர்நெக்கில் இருக்கிற கோஸ்கோவுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. என்னென்னு சொன்னால் இப்போ கிறிஸ்மஸ் வருது, வீட்டில் கொஞ்சம் பார்ட்டிகள் வரப்படியாக கோல்ஸில் கொஞ்சம் சாமான் வேண்டும்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் போனோம். போய் சாமான் எடுத்துக்கொண்டு வெளியில் பார்க்கிங் லாட்டுக்கு வரைக்க ஸோ ஒரு தமிழ் ஆள் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல ஒரு மெல்லிய உருவம், காஞ்சி கருத்து,
அப்படியான ஒரு உருவத்தோட வடிவாக ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு ஆள் வந்து இந்த கொமர்ஷியல் க்ளவுஸை போட்டு கையுக்கு எங்களை அதாவது என்ன மறைச்சார். அவர் என்னட்ட கேட்ட முதலாவது கேள்வி, நீங்கள் தமிழாண்டு? நான் சொன்னேன், ஓமண்ணா நான் தமிழண்டு. அப்போ அவர் சொன்னால், நான் ராசுமாகத்துக்கு பக்கத்தில் நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், தனக்கு தான் வேலை தேடி கொண்டிருக்கிறேன் என்றார். அப்போ அவர் எனக்கு என்ன ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னால், நான் கொண்டு போனது 2-3 பெட்டியே என் காருக்கு ஏற்றி அதுக்கு ஒரு காசு பண்ணுறதுக்கு நிற்கிறார். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் நேரடியாக தன்னோட கஷ்டம் காசு தாங்கோ சாப்பாட்டுக்கு வழியிலன்ட்டு காசு கேட்காம இது ஒரு சின்ன ஒரு வேலையை செய்துட்டு காசு பண்ணுறதுக்கு நின்றுருக்கிறார். ஆனால் கனடாவில் ஒன்கோயிங் பிரச்சனைகள் கணக்கு இருக்கிறதாலையும் சில சம்பவங்கள் நடந்ததாலேயும் நான் வந்து கொஞ்சம் ஏன் இப்படியா நாட்களோட இன்வால்வ் பண்ணுவான்ன்ற நோக்கத்தில் நான் என்ன செய்தேன், அவாய்ட் பண்ணினேன். இல்லையான நானே வைக்கிறேன் என்று சொல்லி போட்டு நான் அதை சாமானே ஏற்றினேன். காருக்குள்ளே போயிட்டு ஒய்ஃபோடையும் இவரை பற்றி கதைச்சிட்டு ஒரு 2 நிமிஷமாக யோசிச்சு கொண்டே இருந்தேன், நான் செய்தது சரியா என்று. ஏனெண்டா அந்த உருவத்தை நான் கொஞ்சம் எனக்குள்ளே உருவகிச்சு பார்த்தேன். ஸோ இந்த குளிருக்குள்ளே நானே 2 லேயர் ஜீன்ஸ் அடித்து தான் போனால், நல்ல ஜக்கெட்டெல்லாம் அடித்து கூட நல்ல குளிர். ஸோ அவர் நின்றது வந்து ஒரு வட்டக்கழுத்து டிஷர்ட்டு, ஒரு பட்டன் பூட்டாத ஒரு அளவான பெரிய தரமில்லாத யாரோ யூஸ் பண்ண ஒரு ஜக்கெட் உண்டு, வடிவான ஜீன்ஸ் வடிவாக போட இல்லை. ஒரு போட்டிருந்த ஷூ வந்து ஸ்கெச்சஸ் ஷூ, அந்த உங்களுக்கு தெரியும் ஸ்கெச்சஸ் இல்லை, சமருக்கு போகிற அந்த டொட் அந்த நெட்டுள்ள ஷூ, வடிவான முறையில் சொக்ஸும் போட இல்லை. கண்ட பர்சனுக்கு எக்கச்சக்கமான குளிர் உடம்புக்கு ஏறி இருக்கும். அதோடு நின்றேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி போட்டு, சரி ஒரு கதைச்சி தான் பார்ப்போமே என்று சொல்லி போட்டு நான் காரை விட்டு வெளியில் இறங்கினா ஆளை காணல. நான் காருக்குள்ளே ஏறி போட்டு என்ன செய்தேன், பார்க்கிங் லோட்டுக்கெல்லாம் எங்கேயே நிற்பாருன்ற நோக்கத்தோட காரை நான் ட்ரைவ் பண்ணி இடங்களுக்கால வந்தோன்று கேட்கல ஒரு மூலையில் நின்றார். அப்போ நான் கூப்பிட்டேன் அண்ணேண்டு. அவள் வந்தார் என் டிரைவிங் சைட்டுக்கு. அப்போ நான் கேட்டேன், நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் திருப்பியும் எனக்கு சொன்னார், தான் வந்து ராசுகுமார் கட்டடியார் சொல்கிற ராசுகுமார் நான் சொன்ன மாதிரி மிட்லார் நிக்கில்டன் ஏரியாண்டு தான் நான் நம்புகிறேன். ஏனெண்டா அவர் நின்ற இடம் அப்படி. தான் ஒரு சில்லங்க நாட்கள் வீட்டில் இருக்கிறேன். தன்னிட்ட இருந்த காசில் கடைசி மாதம் 2ஐயும் அவைக்கு கொடுத்துட்டேன். தனக்கு இப்போ சாப்பாட்டுக்கும் 2க்கும் காசு இல்லை. அதெல்லாம் இதில் நின்று யாருக்காவது ஹெல்ப் பண்ணி சாமான்களை லோட் பண்ணிவிட்டு காசு வேண்டலாம்னு சொல்லி நிற்கிறேன்னுண்டார். அப்போ நான் கேட்டேன், ரெண்டாவது ஸ்லாங் வந்து இந்தியன் ஸ்லாங்காக இருந்துச்சு இது, இந்த தமிழ் வந்து. அப்போ நான் கேட்டேன், அப்போ நீங்கள் எந்த ஊரண்டு கேட்டேன். அவர் சொன்னால் தான் தஞ்சாவூரண்டு. அப்போ நான் கேட்டேன், தஞ்சாவூர்லேருந்து என்னென்னா கனடாவுக்கு வந்தீங்களேன்ட்டு கேட்டேன். தான் வந்து இங்கே வேலைக்கு வந்துட்டேன். அப்போ நான் கேட்டேன், இங்கே வேலைக்கு வந்திருந்தாலன்னு உங்களுடைய ஒரு ஆக்கள் வேலைக்கு கூப்பிட்டுருப்பாங்க தானே, அந்த கொம்பனி யார் அவை யாருன்னு கேட்டேன். அவருக்கு அறிவம்னு சொல்லிட்டேன், இப்படியான ஒரு ஆளை கொண்டு வந்து கூப்பிட்டுட்டு நடத்துகிறவில் விட்டுருந்தா ஸோ வி ஷுட் நோ வி கூதை யார்ன்ட்டு ரைட். அப்போ நான் என்ன கேட்டேன். அவர் திருப்பி எனக்கு சொன்னார், இல்லை நான் அப்படி ஆக்கள்கிட்ட வரையில் நான் விசிட்டிங் விசாவில் வந்தேன், நான் கனடாவில் வேலை செய்கிறது கண்டேன். ஸோ அவருக்கு ஒரு வெல் பிளானோட தான் வந்திருக்கிறார். ஆக்கள் இங்கே விசிட்டர்ஸ் வேலை வந்து அசைலம் கேட்டோ இல்லாட்டி இங்கே வந்து ஒர்க் பர்மிட் எடுத்தோ வேலை செய்யலாமண்டாரோ சொல்லி வந்திருக்கிறார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இப்போ என்னென்று வந்த நீங்கள் விசிட்டர்ஸ் வேலைன்ட்டு கேட்டேன். யார்கிட்ட வந்து நீங்கள்ன்ட்டு கேட்டேன். இல்லை எனக்கு ஒரு தரமே இங்கே இல்லை, ஏஜென்ட்ஸ் தான் என்ன கூட்டி கொண்டு வந்து விட்டவங்க, நான் அவங்களுக்கு காசு கொடுத்து பே பண்ணி பெரிய தொகை கொடுத்து தான் வந்தேன் நான். எனக்கு அந்த அமௌண்ட்டையும் சொல்லல, நான் அதை கேட்க விரும்பலை, எனக்கு கேட்டு யோசனவும் இல்லை என்று கேட்டேன். 100% அவர் இத்தனையோ லட்சக்கணக்கில் கொடுத்துருப்பாருன்றது மட்டும் உறுதி. யோசிச்சு பாருங்க, இவர் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ லட்சத்தை கொடுத்து இங்கே வந்திருக்கார். கடைசி மாதம் மட்டும் பேஸ்மெண்ட்டுக்கு ரெண்ட் கொடுத்துருக்கிறார், பேஸ்மெண்ட்டோ வீட்டுக்கோ ரெண்ட் கொடுத்துருக்கிறார். 100% நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கிறபடியாக ஒரு வீட்டிலே அவர் தனியால் இருந்தால் கூட $1000 குறையாமல் காசு வேண்டியிருக்கணும். நம்ம அது $1000 $1500 அவர் போன மாதம் கொடுத்துருக்கார். அதுக்கு முதலும் 2-3 மாதங்கள் இங்கே இருந்திருக்கிற மாதிரி கிடக்குது. அப்போ இருக்கிற காசு இல்லாத்தையோடு தான் வந்திருக்கிறார். அப்போ நல்ல ஒரு வசதியான ஒரு ஆளாக மேபி இருந்திருக்கலாம், இல்லை இல்லாட்டி ஒரு அவரேஜான ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு பார்க்கிங் லாட்டில் இருந்து ஆக்கள்கிட்ட காசு வேண்டி சர்வை பண்ணுற நிலைமையில் இருக்கிறார். ஸோ அப்போ நானும் என்ன செய்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் சொன்னேன், அண்ணன் எனக்கு வேலை தார அளவில் என்னட்ட வேலை இல்லை, ஸோ எனக்கு இப்போதைக்கு கொண்டும் செய்யலாது, நான் அப்படி வந்தால் சொல்லணுன்னுட்டு என்னட்டையும் நான் காசு பெருசாக கொண்டு திரிகிறேன் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் காசு காருக்கு இருந்தது, வாய்ப்பிட்டையும் கொஞ்சம் காசு இருந்துச்சு, எல்லாத்தையும் வேண்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் லீவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் என்ன சொல்ல வாரேன்டா, அதாவது ஸ்ரீலங்காவில் இருந்தோ கனடாவுக்கு நீங்கள் வந்து யாரையும் வர போகிறீங்கண்டா, இல்லாட்டி இந்தியாவிலேருந்து யாராவது கனடாவுக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்குவோம். என்னடா கனடா நல்ல நாடு தான், இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் உங்களுக்கு கனடாவில் யாராவது இருக்கணும், 100% இருக்கணும்.
உங்களுக்கு வேலை இல்லையண்டா, உங்களுக்கு ஒரு வருத்தம் வேண்டா, உங்களுக்கு நீங்கள் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடமும் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆக்களும் இருக்கணும் 100%. இவர் பொறுத்தளவில் ஒரு விசிட்டிங் விசாவில் வந்திருக்கிறார். நான் நினச்சேன் யார்ட்டையும் விசிட் பண்ணி இருப்பாருன்ட்டு பார்த்தா ஏஜென்ட் மேர் விசிட்டர்ஸ் விசாவில் கூட்டிகிட்டு வந்தவங்களாம். ஸோ முதல் நாள்லேருந்து யாருக்கு ஒரு 2 எடுத்து எங்கேயோ யாரோ ஒரு லிங்கால் எடுத்திருக்கிறார். அது ஒரு கட்டித்தனம். ஆனால் இன்றைக்கு அவருக்கு வேலை இல்லை, காசு இல்லை. ஸோ அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு உங்களை எல்லாருக்கும் கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு குளிர்க்க நின்று தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் எப்படி இருந்தால் இந்த உருவம் இருக்குமோ அப்படி காஞ்சி கருத்து அந்த உருவம் இருந்துச்சு. ஒரு நல்லொரு ஆளாக இருந்திருப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். நல்லொரு உடற்கு ஆரோக்கியமும் நல்லொரு உருவம் கொண்ட ஒரு ஆளாக இருந்திருப்பார். இன்றைக்கு இந்த நாட்டில் காஞ்சி கருத்து சாப்பிடாமல் தோள்களும் சுருங்கி சேவெடுக்காமல் நல்ல உடுப்பு போடாமல் நல்ல ஷூ போடாமல் இந்த குளிருக்குள்ள ஏன் நிற்கணும்? ஸோ வரையக்குள்ள பிளான் பண்ணி வாங்கும் எங்கே நிற்க போகிறோம், என்ன வேலை. ஸோ எங்களுக்கு அடுத்த நிலைமை என்ன, ஏஜென்சியோடு நீங்கள் இந்த நாட்டில் மாட்டிக்கொள்ளாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு யாராவது இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இடம் நல்லொரு இடங்கள் தந்து அந்த இடத்துக்கு நீங்கள் வர போகிறீங்களாண்டா மட்டும் வாங்கோ. அதுதான் கொஞ்சம் சிந்திங்கோ. ஸோ இது நான் கனடாவுக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறதுக்குரிய நான் இந்த வீடியோ இல்லை, இது ஒரு அவேர்னஸை தான் செய்கிறேன். ஸோ இதை புரிஞ்சு கொள்வீங்களென்று நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த வீடியோ சொன்ன விளக்கங்கள் விளக்கமாக சொல்லியிருப்பேன். அந்த விளக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்குமா சொன்னேன். ஸோ அப்படி அவர் அவரை பார்த்தபடியே அந்த இடத்துல அவர் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அப்படி பார்க்காத ஆக்கள் எத்தனை பேர் இருப்பினும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பினமான யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் கனடா வாரன்னு சொன்னால் இனிவரும் காலங்களில் நீங்கள் கனடா வர போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து யார்ட்டையும் ஹெல்ப் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சரி சொந்தக்காரங்க சரி உண்மையாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களாக இருக்கணும். சும்மா பேருக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்களாக இருக்கணும். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்கள் இல்லாமல் நீங்கள் கனடா வந்தீங்கன்னு சொன்னால் அது வார தப்பு இல்லை. அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயுமே சரியாக இப்போ இருக்கிற நிலைமையில் சரியாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுங்க, சரியாக கஷ்டப்படுவீங்க. ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம் சரியாக கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்க சரி, உங்களுக்கு விரத துன்பமாக இருக்க சரி, அப்படி யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்கள் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக முன்னாடி போகிறதுக்கு. ஏன்னா இப்போ யார்ட்ட ரெக்கமெண்டேஷன் இல்லாமையோ வேலை எடுக்கிறது பயங்கர கஷ்டம். ஸோ அப்படி வேலை இல்லாமல் இருக்க உங்களுக்கு வேறு திரும்ப வந்துன்னு சொன்னால் அவங்களை பார்க்குறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஈவன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சரியாக கஷ்டப்படுவீங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பேக் போன் மாதிரி யாரும் இருப்பினோம்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே நைஸ் உங்களுக்கு சமாளித்து ஒரு கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டு நாங்கள் உங்கள் சொந்த காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஹெல்ப் பண்ணுறது ஒரு தடவை இல்லைன்னு சொன்னால் இங்கே வாரது தப்பு இல்லை. ஆனால் உண்மையாக இவ்வளோ பிரச்சனை நீங்கள் கட்டாயம் இவ்வளோ பிரச்சனை இங்கே முகம் கொடுப்பீங்க. ஸோ இதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்க யோசிப்பீங்க, என்னடா உண்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஃபுல்லாக நெகட்டிவாக தான் சொல்லி கொண்டிருக்கிற, ஒன்றுமே நல்ல விஷயம் சொல்கிறா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நாம் இருக்கிற விஷயத்தை நாம் சொல்ல முடியும். ஸோ நான் உங்களுக்கு போய் சொல்லி போட்டு, அதாவது இப்போ இருக்கிறாங்களே கேட்டிங்கன்னு சொல்லி இந்த நிலைமை தான் சொல்லணும். ஸோ நான் இதை தாண்டி அவங்களுக்கு போய் சொல்லி இல்லை நீங்கள் கனடா வேலைலாம் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், எல்லாம் சாமான் எல்லாம் மலிவு, பொருட்கள் எல்லாம் சரியான மலிவு, சும்மா ஒரு இடத்துக்கு போனாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சொல்லி நான் அப்படி உங்களை சும்மா ஒரு பேக்காட்டமே சொல்லி போட்டு நீங்கள் இந்த கதையை நம்பி கனடா நீங்கள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கஷ்டப்படுவீங்க. என்ன சொன்னால் உங்களோட காசை கொடுத்து வாரீங்க, உங்களோட உழைப்பை சேர்ந்ததுக்காக நீங்கள் வாங்க. ஸோ உங்களோட இதில் நாங்கள் விளையாட முடியாது. ஸோ யூடியூபர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் தவறாக பயன்படுத்த நான் விரும்பலை. ஸோ இருக்கிற நிலைமைகள் இதுதான். உங்களுக்கு இனிவரும் காலங்களில் நீங்கள் கனடா வர போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேக் போனாக யாருமே இல்லாமல் யார்கிட்ட ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் சர்வைவ் பண்ணுறேன்னு சொல்கிறது 100% கஷ்டம். அப்படி இல்லை எனக்கு யாருமே இல்லை, ஆனால் நான் கனடாவுக்கு தான் வரணும், என் ட்ரீம் கண்ட்ரி கனடா தான், எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லா கஷ்டம் வந்தாலும் நான் சமாளித்து போட்டு அப்புறம் ஒரு காலத்தை நான் நல்லா இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் தாராளம் கனடா வரலாம். யாரும் உங்களை தடுக்க போகிறது இல்லை, எந்த சட்டமாட்டம் உங்களை தடுக்க போகிறதே இல்லை. அப்படின்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் உங்களோட மைண்டை தயார் பண்ணி போட்டு ஓகே இப்போ எல்லாம் பிரச்சனை ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தயாராக போகணும்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைஃப் ஈஸியாக இருக்குன்னு கொண்டு போகிறதுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த மைண்ட் அந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் செட் ஆகிடும். இல்லை நான் ஈஸியாக அங்கே போய் ஈஸியாக வந்துடலாம் அவனை திங்க் பண்ணிக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான தான் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொன்னோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லி.
ஸோ சில பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்காம இருக்கு, நான் ஃபுல்லாக நெகட்டிவாக சொன்னான்னு சொல்லி அதுக்கு வந்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் வந்து உண்மையை தான் வந்து கதைக்க முடியும். ஸோ நாளைக்கு வந்து என்னோட வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய்.